பல நேரங்களில் கர்த்தர் உன்னை விட்டு பிரிக்கிறாரு. சிலரை ஏன் பிரிக்கிறாரு? ஏன் உன் வாழ்க்கையில் விட்டு பிரிக்கிறாரு? நீங்கள் சொல்கிறீங்கல்ல, திடீர்னு ஏன் போனாங்கன்னே தெரில, என்னை விட்டு போயிட்டாங்க. எஸ், உன்னை பிரித்தது யார் தெரியுமா? கர்த்தர். எதனால்? அவன் உன் கூட இருந்தா உன் ஆவிக்குரிய வாழ்க்கை போயிடும். அவன் உன் கூட இருந்தா உன் பிஸ்னஸ் காணாமல் போயிடும். அவன் உன் கூட இருந்தானா உன்னுடைய ஊழியம் காணாமல் போயிடும். அண்ணன் பையன், சொந்தக்காரன், நண்பர்கள் அப்படின்னு கொண்டு வந்து மினிஸ்ட்ரியில் நுழைக்கிறது, பிஸ்னஸில் நுழைக்கிறது, அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள நுழைக்கிறது. கடைசியில் என்னாச்சு? குடும்பம் காணாம போச்சு, பிஸ்னஸ் காணாம போச்சு, ஆவிக்குரிய வாழ்க்கை காணாம போச்சு. ஏன்? நிறைய பேருடைய ஊழியங்கள் காணாம போச்சு. நான் யாரையும் குற்றமாக சொல்லலை, நடக்கிறத நிதர்சனத்தை சொல்கிறேன். எல்லாரும் வாழ்க்கையில் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் உண்மையாக மேலே வரணும்னு நினைக்கிறாங்க, ஒரு சிலர் மிதிச்சிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மிதிச்சிட்டு மேலே வரணும்னு நினைக்கிறவன உன்னை விட்டு ஆண்டவர் ஆரம்பத்திலே ஒதுக்குவார். அந்த ஒதுக்கும் போது நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. கர்த்தர் போகும்போது, கர்த்தர் அவங்களை அனுப்பும்போது அவங்களே வந்து சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் என்ன போக சொல்கிறாரு, நீங்கள் விட மாட்டீங்க. இல்லை நீங்கள் என் கூட தான் இருக்கணும், நீங்கள் என் கூட என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, நாம எல்லாம் ஒன்றா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. முடிவு என்ன தெரியுமா இருக்கும்? கொஞ்ச நாள் போகும், கடைசியில் பிச்சுக்கிட்டு போக வைப்பார் ஆண்டவர். ஏன் இந்த சண்டை யார் ஏற்படுத்தி